நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சகல வசதிகளும் நிறைந்த உலக பணக்காரர்களின் பங்களா கிடையாது. ஆந்திராவின் சுற்றுலாத்துறையைச் சேர்ந்த மாளிகை. ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்ற போது விசாகப்பட்டினம் அருகே கடலோரம் உள்ள ரிஷிகொண்டா மலையில் சுற்றுலாத்துறை விருந்தினர் மாளிகை இடிக்கப்பட்டு புதிதாக கட்டப்பட்டது. மொத்தம் 61 ஏக்கரிலான நிலப்பரப்பில் 10 ஏக்கரில் இந்த பங்களா சுமார் 500 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. 500 போலீசார் சுழற்சி முறையில் நியமிக்கப்பட்டு பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. பொதுமக்கள், செய்தியாளர்கள் உள்ளிட்ட யாருக்கும் அந்த பகுதிகளுக்குள் அனுமதி வழங்கப்படாத நிலையில் அது ஜெகன்மோகனின் ரகசிய பங்களா என கூறப்பட்டு வந்தது. இந்நிலையில் ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் பீமோனிப்பட்டினம் தெலுங்கு தேச எம்எல்ஏ கந்தா ஸ்ரீனிவாசராவ் உள்ளிட்டோர் பங்களாவில் நேரில் ஆய்வு செய்தனர். அப்போது அங்கிருந்த பொருட்களும் ஆடம்பர வசதிகளும் வாய்ப்புழக்க வைத்ததாக கூறப்படுகிறது. சுற்றுலா மாளிகை என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி அவர்களின் வரிப்பணத்தில் தனக்காக ஒரு பிரம்மாண்ட மாளிகையை ஜெகன்மோகன் கட்டிக்கொண்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். உலகின் தலைசிறந்த நிறுவனங்களின் பட்டியலில் இந்தியாவைச் சேர்ந்த 4 நிறுவனங்கள் முதல் 100 இடங்களுக்குள் பிடித்துள்ளன. காந்தார் பிராண்ட்ஸ் என்ற அமைப்பு உலக அளவில் தலைசிறந்த நிறுவனங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி மொபைல், டேப்லெட், வாட்ச் உள்ளிட்ட பல்வேறு எலக்ட்ரானிக் பொருட்களை தயாரித்து வரும் ஆப்பிள் நிறுவனம் முதலிடம் பிடித்துள்ளது. அதன் மதிப்பு $1 டிரில்லியன் தாண்டியுள்ளது. 2வது இடத்தில் தொழில்நுட்ப நிறுவனமான கூகுள் உள்ளது. மைக்ரோசாப்ட் 3வது இடத்திலும் அமேசான் 4வது இடத்திலும் உள்ளன. இந்திய நிறுவனங்களை பொறுத்தவரை ஐடி நிறுவனமான டிசிஎஸ் 46வது இடத்தை பிடித்துள்ளது. அதன் மதிப்பு $44.8 பில்லியன் ஆகும். $43.3 பில்லியன் மதிப்புடைய HDFC வங்கி 47வது இடத்தில் உள்ளது. செல்போன் சேவை வழங்கும் ஏர்டெல் 73வது இடத்திலும் ஐடி நிறுவனமான இன்ஃபோசிஸ் 74வது இடத்திலும் உள்ளன.